ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேதை குசின். உருட்டி உருட்டி போடுவேன். நீ வந்து உருட்டி நான் எடிட் பண்ணிடுவேன். நீ கடைசியாக அந்த வயசை வரும் உடனே சாப்பிட கிடைக்காது. 2-3 வீடியோ முடிச்சு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ட்ரை குலோப் ஜான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ட்ரை குலோப் ஜானுக்கு தேவையான சர்க்கரை பாகு எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். 1/2 கப்பு சர்க்கரைக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். வாசனைக்கு ஏலக்காய் இல்லைன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இதுக்கு கம்பி பதம்லாம் முக்கியம் கிடையாது. சர்க்கரை கரைஞ்சி ஒரு குதி வந்ததும் அடுப்பை நம்ம நிறுத்திடலாம். இப்போது 1 கப்பு இன்ஸ்டன்ட் குலோப் ஜான் மிக்ஸ் நான் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1/4 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். மாவு பிசையும் போது ரொம்ப ரஃப்பாக பிசையாமல் பூ போல் விரல்களை யூஸ் பண்ணி பிசையணும். மாவு ட்ரை ஆகாமல் இருக்க நான் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு தட்டு போட்டு மூடி இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் ஊற விடலாம். 5 நிமிஷம் கழித்து மாவை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம். அதுக்கு கையில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கையில் தடவிட்டு உருண்டைகளை எந்த தட்டில் வைக்க போகிறோமோ அந்த தட்டிலையும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். ரொம்பவும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. மாவு சாஃப்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போது நம்ம உருண்டை உருட்டலாம். மாவை உருட்டி முடிச்சுட்டு கூட அடுப்பில் எண்ணெய் வைக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் இந்த குலோப்ஜான் உருண்டையை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். நான் ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணி இந்த குலோப்ஜான் பால்ஸை இப்போ நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு துளி மாவு அதில் போட்டு பார்க்கணும். மாவு அப்படியே மேலே கிளம்பி வந்ததுன்னா எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது, நம்ம பால்ஸு டீப் ஃப்ரை பண்ணலான்னு அர்த்தம். குலோப்ஜான் பால்ஸை எண்ணெயில் போடும்போது அடுப்பு சிம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகை லைட்டாக சூடு பண்ணி இந்த பொரிச்சு வச்சுருக்கிற குலோப்ஜானை அதில் சேர்த்துக்கலாம். பொரிச்ச குலோப்ஜான் பால்ஸை சர்க்கரை பாகில் சேர்க்கும் போது அது ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்தா குலோப்ஜான் ஊறி வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் பக்குவமாக இருக்கும். நாம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும். அது பொரிக்கும் போதும் கொஞ்சம் சைஸ் பெருசாச்சு, ஊறின பிறகும் இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாகும். குலாப் ஜாமுன் சாப்பிடுங்க, குஷியாக இருங்க.